بسم الله الرحمن الرحيم. وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتبا مؤجلا ومن يرد ثواب الدنيا نؤته منها ومن يرد ثواب الآخرة نؤته منها وسنجزى الشاكرين. மேலும் எந்த ஆன்மாவும் முன்னரே எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கு இணங்க அல்லாஹ்வின் அனுமதியின்றி மரணிப்பதில்லை. எவரேனும் இந்த உலகத்தின் பலனை மட்டும் விரும்பினால் நாம் அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம். இன்னும் எவர் மறுமையின் நன்மையை விரும்புகிறாரோ அவருக்கு அதிலிருந்து வழங்குவோம். நன்றியுடையோருக்கு அதிசீக்கிரமாக நற்கூலி கொடுக்கிறோம். அல்-குர்ஆன் 3 வசனம் 145. وَكَأَيٍّ مِّن نَّبِيٍّ قَتَلَ مَعَهُ رِبِّيُّونَ كَثِيرٌ فَمَا وَهَنُوا لِمَا أَصَابَهُمْ فِي سَبِيلِ اللَّهِ وَمَا ضَعُفُوا وَمَا اسْتَكَانُوا وَاللَّهُ يُحِبُّ الصَّابِرِينَ. மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் ரிப்பியூன்கள் என்னும் இறையடியார்களும் பெருமளவில் சேர்ந்து அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தனர். எனினும் அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களால் அவர்கள் தைரியம் இழந்துவிடவில்லை, பலஹீனம் அடைந்துவிடவும் இல்லை, எதிரிகளுக்கு பணிந்துவிடவும் இல்லை. அல்லாஹ் இத்தகைய பொறுமையாளர்களையே நேசிக்கின்றான். அல்-குர்ஆன் 3 வசனம் 146.